உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். தடயம் செய்திகள் வாசிப்பவர் கோபிகை. முதலில் தலைப்புச் செய்திகள். கசூரினா கடற்கரை 40 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி. சிங்களவர்களின் வரிப்பணத்தில் செம்மணி அகழ்வு. விமல் வீரவன்ச தெரிவிப்பு. நீதிபதிகளின் ஓய்வு வயது நீடிப்பு தொடர்பில் புதிய குழப்பம். செம்மணியில் இன்றும் 4 எண்புக்கூடுகள். தொடர்வன விரிவான செய்திகள். காரைநகர் கசூரினா கடற்கரையை 40 மில்லியன் ரூபாய் நிதியில் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று காங்கேசன்துறை மற்றும் காரைநகர் கசூரினா கடற்கரைகளுக்கு கள விஜயம் மேற்கொண்டு முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளார். கசூரினா கடற்கரையில் 3 கபனா சிறுவர் பூங்கா, படகு சவாரிக்கான இறங்குதுறை வசதிகள் மற்றும் போலீஸ் சுற்றுலா தகவல் மையம் உள்ளிட்ட சேவைகளை ஒரே இடத்தில் அமைக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தின் சுற்றுலாத்துறையை உலகளாவிய தரத்திற்கு கொண்டு செல்வதற்கான முக்கிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவை 2027ஆம் ஆண்டை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் காங்கேசன்துறை, சாட்டி கடற்கரை மற்றும் நெடுந்தீவு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை சர்வதேச மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் விரைவாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி திட்டங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டில் எவ்வித தடையும் இல்லை என்றும் பணிகளை உடனடியாக ஆரம்பிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த விஜயத்தில் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன், எஸ் பவானந்தராஜா, ஜே ரஜீவன், வைத்தியர் விவேகானந்தா, பிரதேச செயலக அதிகாரிகள் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையை குற்றச் செயல்களின் இராச்சியமாக சர்வதேசத்திற்கு காண்பிப்பதற்காக சிங்களவர்களின் வரிப்பணத்துடன் செம்மணி மனித புதைகுழி அகலப்படுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பு சிங்களவர்களை கொன்று புதைத்த புதைகுழிகள் பற்றி ஏன் காணாமல் போனோர் அலுவலகம் கவனம் செலுத்தவில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தற்போது தீவிரப்படுத்தப்படுகின்றன. அதற்கு நீதி கோரி கத்தோலிக்க அருட்தந்தையர்கள் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இலங்கை குற்றங்கள் நிறைந்த இராச்சியம். இங்கு யுத்த குற்றங்களும் இனவழிப்பும் இடம்பெற்றுள்ளன என்று சர்வதேச அரங்குக்கு காண்பிக்கும் செயற்பாடுகளை தற்போது இடம்பெறுகின்றன. இந்த நாட்டில் வரி செலுத்துவதில் சிங்களவர்கள் பெரும்பான்மையானவர்களாக உள்ளார்கள். சிங்களவர்களின் வரிப்பணத்தை கொண்டு காணாமல் போனோர் அலுவலகம், செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் தீவிரப்படுத்தியுள்ளது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் அரச நிறுவனமாக காணப்பட்டாலும் அது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அமைப்பாகவே செயற்படுகிறது. புலிகள் அமைப்பால் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சிங்கள போலீசார் சிங்கள மக்கள் பற்றி காணாமல் போனோர் அலுவலகம் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசியலமைப்பு திருத்தம் பொருத்தமற்றது என்ற நிலைப்பாட்டை 4 பீடங்களின் மகாநாயக்கர்கள் வெளிப்படுத்தியுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜீவ் அமரசூரிய, மல்வத்து மகாவிகாரையின் மகாநாயக்க தேரர் இந்த விடயத்தை தமக்கு தெரிவித்ததாக கூறினார். மேலும் இந்த நிலைப்பாடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மகாநாயக்கர்களின் இந்த நிலைப்பாட்டை முன்னிட்டு நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வது சிரமமாக இருக்கும் என ராஜீவ் அமரசூரிய கருத்து வெளியிட்டுள்ளார். நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை மற்றும் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான இந்த விவகாரம் அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்களில் தொடர்ந்தும் கவனம் பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செம்மணியில் இன்றைய தினம் 4/8/2026 43ஆம் நாள் அகழ்வு பணியின் போது 4 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு மனித எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரை 97 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 483 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 481 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமையும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன.